நான் சொல்றேன்னு சாதாரணமா சொல்லல. செய்வினை வந்து எம்மை தீண்ட பெற திருநீலகண்டமோ, எம் பெருமான் மீது ஆணை. திருநீலகண்டம் என்பது இறைவன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன். அப்போ இந்த பாட்டை இந்த பதிகத்தில் என்ன சொல்றார்? இறைவன் யார்? இறைவனை அடைவதற்கு தடையாக இருப்பது எது? அந்த தடையாக இருக்கின்ற ஒன்றினை எப்படி நாம் நீக்கிக் கொள்வது? நீக்கிக் கொள்வதற்கு நீக்கிக் கொண்டால் ஒரு ஆன்மா எப்படி மகிழ்ச்சி அடையும்? நீக்கிக் கொள்ள வேண்டியது நமது மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்றார். ஏன்னா என்ன வினை நீக்கிற என்ன பண்ண போறேன்? இப்ப உங்கள்கிட்ட கேட்பானே நம்மளை வந்து கேட்பான், யாரு நம்மளோட பழகிட்டு இருக்கவங்க கேட்பாங்க, இங்க போற சாயங்காலம் நல்லா அருமையா தெருங்கெல்லாம் கட்டிட்டு நல்லா சீக்கிரம் முடிச்சுக்கிட்டு அப்ப நல்லா புதுசா சேலையெல்லாம் கட்டிட்டு எங்க போற? சைவ சித்தாந்த வகுப்பு நடக்குது, அங்க போற. வேற வேலையை தேவை. உலகத்துல அவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான், இது சைவ சித்தாந்தத்துக்கு போகலாம் அப்படிங்கும்போது ஓஹோ இது ரொம்ப கேவலமானதுன்னு நினைக்க தோணுதுல. நமது வருகிற எண்ணத்தை கூட மாற்றுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர் இருக்க? அதுக்கெல்லாம் என்ன பண்ணிடாத, அதுக்கெல்லாம் இல்லாமல் இறைவனிடத்தை வந்து வணங்கு. கைவினை செய்து என்கிறான் கடலை போற்றுதும் நாம் அடியோ நாம் அடியோ. நாம் அடியவர்கள் இல்லையா? அடியவர்களாக இருக்கிறவர்கள் என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? ஊசலாடுகிற மனத்தை ஒரு பொழுதும் பெறக்கூடாது. பண்பொருந்த இசை பாடும் படலும் சேரப்பனை. பண்பொருந்த இசை பாடும் பழனம் சேரப்பன். திருப்பழனம் என்று சொல்லப்படுகிற தளத்தில் இருக்கிற பெருமான் என்ன பண்றானா? பண்பொருந்த அவனை பாடுறானா. ஏன்னா இவன் பாட மாட்டானே, அவன் பாடுறானா? அவனே பாடுறான்னு சொல்லி இவனாவது பாடுவான்ல. அப்போ கண்பொருந்த இசைப்பாடும் பண்ணத்தேர் அப்படி என்ன பண்ணுமா? கண்பொருந்தும் போதத்தும் கைவிட நான் கழுவேனோ. கண்பொருந்தும் போதத்தும் என்னுடைய கண்ணை போடுற என்ன கடைசி காலம் அது வரைக்கும் கூட கைவிட மாட்டேன்டா. என்ன சொல்லல. அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, சைவ சித்தாந்த கோட்பாடுகளை இறைவன் என்பவன் யார்? இறைவனை அந்த ஆன்மா அடைய ஒட்டாமல் தடுப்பது எது? இறைவனை அந்த ஆன்மா தடுக்க ஒட்டுவதை வந்து நாம் இறைவனுடைய திருவருளால் நீக்கிக் கொள்வோமேயானால் அந்த ஆன்மா எப்படி பக்குவப்பட்டதாக மகிழ்ச்சி அடையும் என்பன போன்ற கருத்துக்களை நமது திருமுறைகளில் ஆங்காங்கு எடுத்து சொல்லப்பட்டது. அவற்றை என்ன செய்கிறார்கள்? தொகுத்து சொல்லுகிறார்கள். அது தொகுத்து சொல்லப்பட்டதுதான் எத்தனாம் நூற்றாண்டு? 10ஆம் நூற்றாண்டு. 10ஆம் நூற்றாண்டில் சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற பெயர்ல என்ன ஆச்சுன்னா, இறைவன் என்பவன் யார், இறைவனை அடைவதற்குரிய வழிவகைகள் என்ன, அதை அடைய முடியாமல் தடுப்பது எது, அப்படி தடுப்பதை வந்து நாம் வந்து நீக்கிக் கொள்வோமேயானால் இந்த ஆன்மா எவ்வளவு உயர்ந்ததாக கருதப்படும் அப்படிங்கிற 4 நிலைகள், 3 நிலைகள்: பதி, பசு, பாசம், முப்பொருள் உண்மை அப்படிங்கிறத சுருக்கமாக தொகுத்து சொன்னார்கள். நம்முடைய இப்ப சொன்ன கருத்தை மனசுல பதிய வச்சுங்க. என்ன தெரியுமா? இறைவனுடைய கோட்பாட்டை 100 இல்லை, 200 இல்லை, 1000 இல்லை, அதிகமா இல்லை, 3 கூறுகளாக பிரித்து சொன்ன சமயம்
சைவத்தை தவிர உலகத்துல கிடையவே கிடையாது. அதிகமாக இறைவனுடைய கோட்பாடுகளை சொன்னதனால் ஒரு சமயம் சிறந்ததாக ஆகிவிடாது. இறைவன் என்பவன் இவன் தான் என்று மிகச் சுருக்கமாக எந்த ஒன்று சொல்லுகிறதோ அதுவே தலையாயது அப்படின்னு உலகத்திற்கு எடுத்து காட்டிய சமயம் சைவம். உங்களுக்கு புரியத்துக்கு சொல்றேன், மிகப்பெரிய பொருள்தான் அழிவை தரும் என்று இல்லை. கற்புலனுக்கு தெரியாத அணுப்பொருள் மிகப்பெரிய பேரழிவை உண்டாக்கும். சிறியது என்று நாம் எள்ளி நகையாடி விட வேண்டாம். அப்போ உருவத்தால் சிறியது, அளவால் சிறியது இருக்கிறது. அந்த அளவால் சிறியதாக நீ உன்னை வந்து தொகுத்து 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 கடைசியில் உன்னுடைய அறிவுக்கு எட்டிய வகையில் வகைப்படுத்தி சொல்கிற பொழுது அறிவினுடைய ஆற்றல் முக்கியமே தவிர அறிவுடைய ஆற்றல் குறைந்தது என்று இல்லை. அப்போ நமது இறைவனுடைய பேராற்றல் மிகுந்தவருடைய கோட்பாட்டை தன்னுடைய அறிவு நிலையால் துல்லியமாக 3 கோட்பாட்டில் எடுத்து பேசிய சமயம் சைவம். அவ்வாறு பேசிய அந்தம் சைவ சித்தாந்தம். முடிவு